ஆனந்தாவின் அன்றாட அருளுரை காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னையின் பிறப்பு விழாவின் 6ஆம் நவநாளிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, அன்னை மரியாள் விரைந்து சென்று உதவி செய்பவராக இருக்கிறார். அன்னை மரியாளை போல நாமும் விரைந்து சென்று பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நவநாள் வழியாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்னை மரியாள் விரைந்து சென்று உதவி செய்யக்கூடியவர் என்பதை விளக்கி கூறும் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றோர் என்றார். அதன் பின் மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்பொழுது கேட்ட இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி இந்த பாடல் வழியாக உணர்வோம். இறை வார்த்தையை வாசிக்க கேட்டோம். அந்த இறை வார்த்தையை பாடல் வழியாக உணர்ந்தோம். இப்பொழுது வாசிக்கப்பட்ட இறை வார்த்தையின் அடிப்படையில் சிந்திக்க தயாராக இருப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, அன்னை மரியாள் விரைந்து சென்று உதவி செய்பவராக இருக்கின்றார். அவரை போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு விரைந்து சென்று உதவி செய்ய இன்று அழைக்கப்பட்டுள்ளோம். சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் உதவி செய்வதில் விரைந்து செல்கின்றோமா அல்லது காலம் தாழ்த்துகின்றோமா? ஒரு தோட்டத்திற்கு 10 பேர் வேலை செய்ய போகிறார்கள். தோட்டத்திலே 10 பேரும் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது. மழையோடு இடியும் இடிக்க தொடங்கியது. ஆனால் அந்த மழையும் நின்றபாடு இல்லை, இடியும் நின்றபாடு இல்லை. எனவே தோட்டத்தில் வேலை செய்த இந்த 10 பேரும் பயந்து கொண்டு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பழைய கட்டிடத்தில் ஒதுங்கினார்கள். ஒதுங்கிய பிறகும் இந்த மழையும் இடியும் நின்றபாடு இல்லை. இந்த மழையும் இடியும் கண்டு இந்த அத்தனை பேரும் பயம் கொண்டார்கள். இந்த 10 பேருக்கும் ஒரு சிந்தனை வந்தது. இந்த மழையும் இடியும் தொடர்ந்து இடித்து கொண்டே இருக்கிறவே, இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்?
அப்படி என்று யோசித்த பொழுது, நம்மில் யாரோ ஒருவர் தவறு செய்திருக்கிறான், அந்த தவற்றின் விளைவாகத்தான் இறைவன் தண்டனையாக இந்த மலையையும் இடியையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று அனைவருமே யோசிக்க தொடங்கினார்கள். எனவே அவர்களிடையே பேசிக்கொண்டார்கள், எவனோ ஒருத்தன் பாவம் செய்திருக்கிறீர்கள், அந்த பாவத்தின் விளைவாக இந்த துயரை நாம் அடைகின்றோம். எனவே யார் அந்த பாவி என்பதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒருவர் மற்றவரிடையே பேசிக்கொள்கிறார்கள். யாரும் பாவம் செய்தவர்கள் பாவி என்று ஏற்றுக்கொள்ள முன் வரவில்லை. எனவே அவர்களிடையே பேசிக்கொள்கிறார்கள். மலைக்கு ஒதுங்குவதற்காக அவர்கள் தலையில் ஒரு கோணிப்பை அணிந்திருந்தார்கள். அந்த கோணிப்பையை எல்லோரும் வெளியில் நீட்டுவோம், அதாவது வெளிப்புறமாக நீட்டுவோம். யார் கோணியின் மீது இடி விழுந்து அந்த கோணிப்பை எரிந்து விழுகிறதோ அவன்தான் அந்த பாவி, அவனை மட்டும் வெளியே எரிந்து விடுவோம் என்று தங்களுக்கிடையே பேசிக்கொண்டு முடிவு எடுத்தார்கள். சிறிது நேரம் கழித்து எல்லோருமே தங்களுடைய கோணிப்பைகளை வெளியே நீட்டுகிறார்கள். சிறிது நேரத்திலேயே ஒரு இடி விழுந்தது. அந்த இடி ஒருவருடைய கோணிப்பையில் விழுந்து அந்த கோணிப்பையும் எரிந்தது. 9 பேருமே யாருடைய கோணிப்பையில் இடி விழுந்ததோ அவனை மட்டும் வலுக்கட்டாயமாக அந்த கட்டிடத்திலிருந்து தூக்கி எறிய முயற்சி செய்கிறார்கள். அந்த ஒருவன் மட்டும் கதறினான், இந்த மலைக்கும் இடிக்கும் நான் காரணம் அல்ல, நான் ஒரு அப்பாவி, என்னை விட்டு விடுங்கள் என்று கத்தினான், கதறினான். ஆனால் அந்த 9 பேருமே இந்த ஒருவனை தூக்கி எறிவதிலேயே மும்முரமாக இருந்தார்கள். தூக்கியும் எரிந்து விட்டார்கள். அவன் அழுது கொண்டே மலையில் நனைந்தபடியே சிறிது நேரம் ஓடிக்கொண்டான் வேறு இடத்திற்கு. திடீரென்று ஒரு பெரிய இடி இடித்தது. திரும்பி பார்த்தான், அந்த கட்டடம் இடிந்து விழுந்தது. அந்த கட்டடத்தில் இருந்த 9 பேருமே இறந்து போனார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில், துன்பம் வரும் சூழ்நிலையில் ஒருவர் மற்றவரை அரவணைத்து பாதுகாத்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்ற மனம் வரவில்லை. மாறாக தேவையில் இருப்பவர்களை, துன்பத்தில் இருப்பவர்களை நாம் தனிமைப்படுத்துகிறோம், அல்லது புறம் தள்ளுகிறோம், அல்லது தூக்கி எறிந்து விடுகிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விரைந்து சென்று உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை முன்குறித்து காட்டுவதுதான் இன்றைய நாள். இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட நற்செய்தியும் அதைத்தான் நமக்கு எடுத்து கூறுகிறது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையும் நமக்கு அதை எடுத்து காட்டுகிறது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவிற்கு உதவி தேவை என்ற தெரிந்தவுடனே விரைந்து சென்று உதவி செய்ததாக இன்றைய நற்செய்தியின் முதல் வார்த்தையை விரைந்து சென்று அப்படி என்ற வார்த்தையில் தான் தொடங்குகிறதாக. தேவையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விரைந்து சென்று உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அன்னை மரியாள் கொண்டிருந்தார். ஆக அன்னை மரியாளுடைய பிள்ளைகள், அன்னை மரியாளுடைய பக்தர்களாக இருக்கின்ற நாமும் அன்னை மரியாளை போல யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உதவியை நாடுகிறார்களோ அவர்களுக்கு விரைந்து சென்று உதவி செய்ய வேண்டும். அப்படி ஒரு மனநிலையோடு வாழ்வோம். உதவி புரிந்து வாழ்வோம் என்ற மனநிலையோடு இருக்க நம்மையும் நம் குடும்பத்தையும் நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து மன்றாடுவோம். வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை, வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை, வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை, வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை, அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை, அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை, அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை, அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை. ஜெபம். ஜெபம். அன்பே உருவான இறைவா, அன்னை மரியாளை போல நாங்களும் பிறருக்கு விரைந்து சென்று உதவி செய்கின்ற மனநிலையை தந்தருளும். ஆமீன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.